வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்ட காவல்துறையின் கண்ணை மறைத்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கோவை மாவட்டம் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் கண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாநகரம் முழுவதும் ஆங்காங்கே பகல் மற்றும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் வாகன சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் போத்தனூர் சரகம் காவல் உதவி ஆணையாளர் வசந்தராஜ் உத்தரவின் பேரில் D1 ராமநாதபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் காசிபாண்டியன் அவர்களின் ஆலோசனையுடன் D1 ராமநாதபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நல்லகுரு தலைமையில் தலைமை காவலர்கள் மேகநாதன், அன்பழகன், காவலர்கள் பாஸ்கர், தியாகராஜன் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டிஜிட்டல் சைபர் ஃபோரன்சிக் சயின்ஸ் படிக்கும் மாணவர்கள் பிரசன்னா, ஐசக் ஜோன்ஸ் ஆகியோர் வாகன சோதனை மற்றும் ஆய்வு செய்தனர். அப்போது ராமநாதபுரம் போத்தனூர் சாலை வழியாகவும் போத்தனூர் ராமநாதபுரம் வழியாகவும் வந்த 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளின் ஓட்டுநர் உரிமம், வாகனத்தின் ரெஜிஸ்டர் புக், இன்சூரன்ஸ் உள்ளிட்டவைகள் சரியாக இருக்கின்றதா என்றும் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகள் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுகிறார்களா என்றும் பரிசோதனை செய்தனர். அப்போது 2 மற்றும் 4 சக்கர வாகனத்தின் ஓட்டுநர்கள் வாகனத்திற்கான ஆவணங்களை கண்டிப்பாக உடன் வைத்திருக்க வேண்டும். அதேபோல் 2 சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும். அதிக வேகத்தில் வாகனத்தை ஓட்டக்கூடாது என்றும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கோவை மாநகரில் 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் காவல்துறையின் கண்ணை மறைத்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பது வாகன ஓட்டிகளால் நம்பப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.